ஸ்ரீகுருப்போ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 5 சந்நியாச யோகம் பற்றி இன்றும் சிந்திப்போம். அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, கர்மங்களை துறந்துவிடு என்கிறாய், கர்மயோகத்தை பற்றியும் சொல்கிறாய். இவ்விரண்டிலும் எது உயர்ந்ததோ அந்த ஒன்றை பற்றி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எனக்கு சொல் என்கிறான். சந்நியாச யோகம், கர்மயோகம் இரண்டுமே மோட்சத்தை அளிப்பவை. ஆனால் அவ்விரண்டில் சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது என்கிறார் பகவான். எவனொருவன் விருப்பு வெறுப்பு இவைகளை மேற்கொள்வதில்லையோ அவன் என்றும் சந்நியாசியே என்பதை நாம் அறிய வேண்டும். பெருந்தோழனே, அத்தகையவன் விருப்பு வெறுப்பு இவை ஆகியவற்றை நீக்கியதனால் கர்ம பந்தத்திலிருந்து கஷ்டமில்லாமல் சுகமாக விடுபடுகிறான். சாங்கியம் வேறு யோகம் வேறு என்று அறியாதவர்கள் சொல்வார்கள். சாங்கியம் என்றால் ஞானம். நன்கு அறிந்தவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். இவ்விரண்டு மார்க்கங்களில் எந்த ஒன்றை நன்றாக கடைபிடித்தாலும் இவ்விரண்டு மார்க்கங்களின் பலனான மோட்சத்தை நாம் அடையலாம். சாங்கியம் என்ற ஞான யோகத்தை மேற்கொண்டவர்கள் எந்த மோட்சம் என்ற நிலையை அடைகிறார்களோ அதை கர்மயோகிகளும் அடையலாம். எவனொருவன் சாங்கியமும் யோகமும் ஒன்று என காண்கிறானோ அவனே நன்றாக கண்டவன் ஆகிறான். கர்மயோகம் இல்லாமல் சந்நியாசத்தை அடைய முடியாது. கர்மயோகத்துடன் கூடிய முனிவன் வெகு சீக்கிரத்தில் பிரம்மத்தை அடைகிறான். கர்மயோகத்தை கடைபிடித்து ஆத்ம சுத்தியை அடைந்து மனதையும் மற்ற புலன்களையும் வெற்றி கொண்டு எல்லா பூதங்களின் ஆத்மாவாக உள்ளவனை தன் ஆத்மாவாக கருதுபவன் கர்மங்களை அனுஷ்டித்தாலும் அவைகளில் அவன் ஒட்டுவதில்லை. யோக முறையில் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் பார்ப்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, உண்பது, நடப்பது, உறங்குவது, மூச்சு விடுவது, பேசுவது, கண்களை திறப்பது, மூடுவது என்று எந்த ஒரு செயலை செய்தாலும் தான் செய்த போதிலும் புலன்கள் அவைகளுக்குரிய விஷயங்களில் இருக்கின்றனவா என்று முடிவு செய்து நான் எதையுமே செய்வதில்லை என்று நினைப்பான். எவனொருவன் கர்மங்களை பிரம்மத்திடம் ஒப்படைத்து பற்றுதலில் இல்லாமல் இருக்கின்றானோ அவன் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல் அவனை பாவமானது ஒட்டுவதில்லை. சரீரத்தாலும் மனதாலும் புத்தியினாலும் புலன்களாலும் பற்றுதல் இல்லாமல் ஆத்ம சுத்திக்காகவே யோகிகள் கர்மத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். கர்மயோகி கர்ம பலனை துறந்து நிலையான சாந்தியினை அடைகிறார். அப்படி இல்லாதவன் ஆசையால் தூண்டப்பட்டு பலனில் பற்றுக்கொண்டு கர்மங்களில் கட்டுப்படுகின்றான். புலன்களை வெற்றி கொண்ட தேகி சகல கர்மங்களாலையும் மனதால் துறந்து எதையும் செய்வதோ அல்லது செய்விப்பதோ இல்லாமல் 9 வாயிலை கொண்ட பட்டினமான தேகத்தில் சுகமாக இருப்பான் என்கிறார். ஆத்மாவானது கர்மங்களை செய்யும் அதிகாரத்தையோ கர்மங்களையோ உண்டாக்குவதில்லை. கர்ம பலன்களுடன் சேர்த்து வைத்தலையும் உண்டு பண்ணுவதில்லை. இயற்கையே எங்கும் இயங்குகிறது. ஆத்மாவானது எவனுடைய பாபத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஞானம் அஞ்ஞானம் இவற்றால் மூடப்பட்டிருக்கிறது. ஞானம் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் பிராணிகள் மயக்கமடைந்திருக்கின்றன. எவர்களுடைய ஆத்ம ஞானத்தால் அந்த அஞ்ஞானமானது அழிக்கப்படுகிறதோ அவர்களுடைய ஞானம் சூரியனைப் போல் அந்த பரம்பொருளை பிரகாசிக்க செய்கிறது. அந்த பரமாத்ம தத்துவத்தில் புத்தி, மனம், பற்றுதல், நோக்கு இவைகளை வைத்து ஞானத்தால் மாசுகளை தீர்த்து கொண்டவர் மீளாத ஒரு நிலையினை அடைகிறார்கள். கல்வி, அடக்கம் இவை நிறைந்த பிராமணனிடம், பசுவிடமும் யானையிடமும் நாயிடமும் அறிஞர்கள் சமமான நோக்குகளை கொண்டிருப்பார்கள். பிரம்மத்தில் நிலைத்த புத்தி உள்ளவனும் மோகமற்றவனும் பிரம்மத்தில் நிலைத்துள்ளவனுமான பிரம்மஞானி தனக்கு இஷ்டமானதை அடைந்து அதிக மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது. தனக்கு இஷ்டம் இல்லாததை அடைந்து அதிக வருத்தமும் அடையக்கூடாது. எவனொருவன் புறப்பொருளில் பற்றில்லா மனம் கொண்டு ஆத்ம சுகத்தை அடைகிறானோ பிரம்மத்தில் ஈடுபட்ட மனமுள்ள மனிதன் அழிவில்லாத சுகத்தை அனுபவிக்கின்றான். புறப்பொருள்களால் ஏற்படும் சுகங்கள் துக்கத்திற்கான காரணங்கள். அவை
ஆதி அந்தம் உள்ளவை. ஆகவே விவேகமுள்ளவன் அவைகளில் நாட்டம் கொள்ள மாட்டான். எவனொருவன் சரீரத்திலிருந்து விடுபடுவதற்கு முன் இந்த ஜென்மத்திலேயே காமக்ரோதங்களால் உண்டாகும் வேகத்தை தடுக்கும் சக்தி உள்ளவனோ அவனே யோகி. அவன் சுகம் பெற்ற மனிதன். எவனொருவன் ஆத்மாவிலேயே சுகத்தை அடைகிறானோ, ஆத்மாவிடமே விருப்பம் கொள்கிறானோ மற்றும் ஆத்மாவிலேயே ஒளி பெறுகிறானோ அந்த யோகி தானே பிரம்மமாகி பிரம்மானந்தத்தை அடைகிறான். மாசுகளை நீக்கிக் கொண்டவர்களும் சந்தேகங்களை அறவே ஒழித்தவர்களும் மனதை கட்டுப்படுத்தியவர்களும் சகல பிராணிகளுக்கும் நன்மை செய்வதிலேயே நாட்டம் கொண்டவர்களுமான முனிவர்கள் பிரம்மானந்தத்தை, அதாவது மோட்சத்தை அடைகின்றார்கள். காமக்ரோதங்களை விட்டவர்களும் மனத்தை அடக்குகின்றவர்களும் ஆத்மாவை அறிந்தவர்களுமான சந்நியாசிகளுக்கு இருபுறமும் பிரம்மானந்தம் இருக்கும். புறப்பொருள்களை வெளியிலேயே விட்டுவிட்டு பார்வையை புருவங்களில் மத்தியில் நிறுத்தி நாசியின் வழியாகச் செல்லும் பிராணன் அபானன் என்ற மூச்சுக்களை சமப்படுத்தி புலன்கள், மனம், புத்தி இவைகளை அடக்கி ஆசை, பயம், கோபம் இவைகளை நீக்கி மோட்சத்திலேயே முழு நோக்கம் கொண்ட முனிவன் எவனோ அவன் எப்பொழுதும் மோட்சம் அடைந்தவனே என்று கருத வேண்டும் என்று கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம். யக்கங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவன் நானே அகில உலகுக்கும் ஈசன் என்று சகல பூதங்களுக்கும் நண்பன் என்றும் என்னை இவ்வாறு அறிந்தவன் சாந்தியை அடைகிறான் என்று கொள்கிறார் கிருஷ்ணர். நாளை கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையில் 6வது அத்தியாயம் பற்றி காண்போம். வாழ்க வளமுடன் நலமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். திருச்சி கே. கணேசன்.